கோவை செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரம் தேவப்பிரியன். கோவை செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். இதில் 800 காளைகள் அவிழ்த்து விட திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு காளைகளாக தற்பொழுது அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன. மேலும் 500 மாடிபிடி வீரர்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டு அடக்கி வருகின்றனர். இந்த தீர்வில் முன்னதாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த போட்டியில் வரும் பொதுமக்களுக்கு பார்வை சீரல் வசதியும் குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் மாடுபிடி வீரர்களுக்கோ அல்லது மாடுகளுக்கோ காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு பொது மருத்துவ குழுவினரும் கால்நடை மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்த பாதுகாப்பு பணிகள் எல்லாம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் நடத்தப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன். நன்றி. தம்பி குடுமி தம்பி விட்டுருங்க. சூப்பர். ஒரு ஆள் பிடி. ஒரு ஆள் விட்டுறாங்க தம்பி. ஆறுமே ஒரு சுத்தி சுத்திட்டீங்க. விட்டுறாங்க தம்பி. 2 ஆறுமே மாடு வெட்டி விட்டுறது.